சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 மலர் மருந்துக்கு உண்டான வேறுபாடுகள். அதாவது ஒரு மருந்துக்கு எதிரான ஒரு மருந்து, ஒன்றுக்கொன்று எதிர் குணம் கொண்ட மருந்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேஷன்ஸ் அண்டு ஸ்க்லெரந்தஸ். அனைவரையும் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்மளுடைய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றது மனிதனுடைய மனங்கள் தான் வியாதிகளுக்கு அதிகமாக காரணம்னு சொல்லி அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள். அதில் பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் அண்ட் ஸ்க்லெரந்தஸ், இந்த 2 மருந்தும் ஏன் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இம்பேஷன்ஸ் அவசரம், நிதானமின்மை, எரிச்சல். அதே ஸ்க்லெரந்தஸ் அப்படின்றது உறுதியற்ற தன்மை, சந்தேகம், குழப்பம், சோம்பேறித்தனம். சரியாக சொல்லணும் அப்படின்னா இம்பேஷன்ஸ் அப்படின்றவங்க உடனே எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இம்பேஷன்ஸ் வகையை சார்ந்தவர்கள். ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவங்க எப்படி அப்படின்னா காலத்தை தள்ளிக்கிட்டே போவாங்க, சரியான உறுதியற்ற தன்மையிலே இருப்பாங்க, சரியாக முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். இம்பேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் அடைதல், எதுலேயுமே நிதானம் இல்லாமல் எல்லாவற்றிலும் அவசரப்பட்டு உடனே நடக்கணும், எல்லாமே இப்போவே நடக்கணும் அப்படின்ற மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த இம்பேஷன் வகையை சார்ந்தவர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த இம்பேஷன். எப்போ பார்த்தாலும் காலை சுடு தண்ணி விட்ட மாதிரி துள்ளிக்கிட்டே இருப்பாங்க, குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலை சுடு தண்ணி போட்டால் நம்ம எப்படி குதிப்போம், அந்த மாதிரி இவங்க ஒரு பதற்ற நிலையிலே இருப்பாங்க. வேகம், அவசரம், வேகமாக பேசுறது, எல்லாத்தையும் விரைவாக செய்யணும் அப்படின்ற தன்மையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த இம்பேஷன் வகையை சார்ந்தவர்கள். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். அதாவது ஒரு செயலில் முடிவே எடுக்க முடியாமல் குழம்பி போகிறது, உறுதியற்ற நிலையில் இருப்பது, காலத்தை தள்ளிக்கிட்டே போகிறது, ஒரு செயலை முடிவெடுக்காமல் பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லக்கூடியதான் இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவை தெளிவாக எடுக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அதே மாதிரி எல்லா வேலையும் ஒன்றா டம்ப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதை செய்கிறது தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகள், குழப்பம் நிறைந்த மனிதர்கள் தான் இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். இம்பேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நிதானமே இருக்க மாட்டாங்க, ஆனால் முடிவு உடனே எடுக்கக்கூடியலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இம்பேஷன்ஸ் மருந்து கொடுக்கும்போது அவங்க அந்த மாதிரி பதற்ற நிலையிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த உறுதியற்ற தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்க்லெரந்தஸ் நம்ம வகை மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மனிதர்கள் அவங்களுடைய அந்த காலம் தாழ்த்துதல் செயலை தவிர்த்துட்டு ஒரு நல்ல சூப்பரான மனிதராக வாழ்வதற்கு இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவங்களுடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.